ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பைக் வாங்க போகிறோம். என்ன பைக் அப்படின்றது நான் பிறகு காமிக்கிறேன். இப்போ நம்ம மீனாட்சி ஹோண்டா ஷோரூமில் போய் பைக் வாங்க போகிறோம். இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னா வண்ணார்பேட்டையில் ஒரு லொக்கேட் ஆகிருக்கு. இது ஆர்எம்கேவுக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் நாங்கள் வாங்க போகிற பைக் எவ்வளோ ஸ்பீடில் போகும் அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க எங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இண்டிகேட்டர்லாம், அந்த பட்டன்ஸு, ஹாரன் அதெல்லாம் இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெட்ரோல் டேங்க் எப்படி இது பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் பற்றி இப்போ சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வண்டியோட புக்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. இப்போது இது மாடல் போட்டிருந்த பைக்கு. நாங்கள் ஒரு ரவுண்டு இப்போ இந்த 2 பைக்கும் இது போட்டிருந்தாங்க. ஷோக்கு பார்ப்பாங்கள்ல வந்தவங்க, அதுக்காண்டி விட்டுருந்தாங்க. இப்போ இங்கே வச்சு நம்மளுக்கு டெலிவரி போயிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக ஹெல்மெட் தரேன்னாங்க. அப்படியா அப்படின்ட்டு கம்பெனி ஹெல்மெட்டான்னு பார்த்தா கம்பெனி ஹெல்மெட் தான். இது ஹாஃப் ஹெல்மெட் இதை கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் வண்டியை டெலிவரி எடுத்தாச்சு. இப்போ யார் சரி எல்லோரும் வந்தவங்க கார்லேயே போயிட்டாங்க. சரி நான் பின்னாடி வரேன்ட்டு வந்தேன். நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க, சீட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை பெட்ரோல் பல்க்கு இதை கொடுத்தா அவங்க ஃப்ரீயாகவே பெட்ரோல் போடுவாங்களாம் அப்படின்ட்டு அதை கொடுத்தோம். அவங்களும் அதேமாரி பெட்ரோல் போட்டுட்டாங்க. இப்போ பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கொடுத்தது நல்லா தான் இருந்துச்சு. நம்மளுக்கு பைக் வாங்கினா கொடுப்பாங்க போல். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலுக்கு இப்போ வண்ணார்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே பார்த்துடலாம். கோயிலை போய் சுற்றி பார்க்கலாம். நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த சாவிலாம் வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். இப்போ இதான் கோயில். இது ஸ்ரீ பேராட்சி அம்மன் கோயில் வண்ணார்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்கு. இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. நானே இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நீங்களும் இந்த கோயிலை பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வண்டிக்கான மாலையெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த சைடு ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தை சுற்றி வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சரி நம்ம பைக்குக்கு மாலைலாம் வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம். இப்போ கோயிலுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு அதனால் கட் பண்ணிவிட்டு அப்புறம் பைக் மாலை போடும்போது நான் உங்களுக்கு திருப்பி எடுக்கிறேன். இந்த கோயில் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. சுற்றி வரும்போது அந்த கோபுரம் இருந்துச்சு, அதை மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். இதுதான் நம்ம வீடியோ கேமராமேனு. பார்த்திங்களா எப்படி வீடியோ எடுத்துகிட்ருக்காருன்னு. இப்போ கோயில் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த கோயிலை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இது வண்ணார்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்கு. இஎஸ்ஐக்கு கொஞ்சம் தள்ளி உள்ள ரோட் போது அதில் தான் லொக்கேட் ஆகிருந்துச்சு. மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இப்போ வண்டிக்கெலாம் மாலைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. மாலை வாங்கியிருந்தால அந்த மாலைலாம் வண்டிக்கு போட்டுட்ருந்தாங்க. இப்போ நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரோஸ் கலரில் அந்த மாலை, ரோஜா பூ மாலை வாங்கி போட்டிருந்தோம். புது பைக் எடுத்தாலே மாலை வாங்கி போடுவாங்க. அதேமாதிரி நாங்களும் போட்டிருந்தோம். இதாங்க வண்டி. ரொம்ப ஹோண்டா தான் எடுத்திருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எடுத்திருந்ததுக்கு ரீசன் கேமராமேன் ஸ்டூடியோ வச்சுருக்காரு. அவங்களோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு. இதாங்க வண்டி. அவங்க அவங்களும் வண்ணார்பேட்டையில் தான் வச்சுருக்காங்க. எஸ்ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. உங்களுக்கும் பாஸ்போர்ட்டு ஆல்பம்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது தரேன். அவங்க ஸ்டூடியோட பேர் சுதி ஸ்டூடியோ. நம்ம இந்த நம்பர்லாம் காமிக்கணும் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம். அதுக்கு மேலே குட்டி கேப் இருந்துச்சு. அதில் லெமன் போட சொன்னாங்க. இல்லை லெமன் போட்டுட்டோம். இப்போ சாவிலாம் வச்சு வண்டிக்கு கீழே எலுமிச்சம்லாம் வச்சுருக்கோம். இப்போ கோயிலுக்கு வெள்ளை போடணுன்ட்டு தேங்காய் சுற்றியிருக்காங்க. சுற்றிட்டு பைக்கை ஒரு சுற்றிட்டு போய் வெள்ளை போடுவாங்க. இப்போ நம்ம அதையும் காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ வண்டியை சுற்றிட்டாங்க. இப்போ வெள்ளை போடுறதுக்காண்டி போகிறாங்க. உங்களுக்கும் மேபி இந்த சுதிரோட காண்டாக்ட் வேணுன்னா கீழே நம்பர் தரேன். இப்போ நாங்கள் மயிலெலாம் பார்த்தோம். முருகரோட வாகனம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மயில் நல்ல மழை கிளைமேட்னால மயிலெலாம் பார்ப்போம்ல, அதேமாரி மழை நல்லா பெஞ்சிச்சு. அதேமாதிரி நாங்கள் மயிலையும் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. முருகரை பார்த்த மாதிரி ஆச்சு.
இப்போ நம்ம வந்து பைக்கை வந்து எலுமிச்சம்பழம் வச்சு ஏற்ற போகிறாங்க. இப்போ நம்ம வந்து பைக்கு ஃபுல் ஷாட்டு வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். ஏன்னா அங்கே மீனாட்சி ஹோண்டா ஷோரூமில் வச்சு நான் அவ்வளோவா பார்க்க முடியல நம்மளுக்கு பைக்கை. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கோயிலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு போகிற வழியிலனா ரொம்ப க்ரீனிஷாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரோடெல்லாம் கொஞ்சம் ஈரமாக நல்லா அங்கங்கே தண்ணி கட்டி கிடந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா மழை வேற பெஞ்சிச்சு. இப்போ நம்ம கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ போயிட்டுருக்கோம். அப்படி ரோடெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக பைக் எடுக்கிற நேரமே மழை நல்லா பெஞ்சிச்சு. அப்போ அதனாலே நாங்கள் ஷோரூமில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம். இப்போ வந்து வீட்டில் தெருவுக்கு வந்து வந்துவிட்டோம். இப்போது இங்கே தம்பி வந்து உட்காந்துருக்கான், நிக்கில் அவன் பேர். புது பைக்கில் வந்து உட்காந்துருக்கான். ஷோரூமில் வச்சு அவன் உட்காந்த பைக்கை தான் நாங்களே எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு பைக். எங்களுக்கு வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. எங்கள் பாட்டி தாத்தா எல்லோரும் பார்த்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தான். அவனுக்கு ரவுண்டு போகணுமா, அதனால அவன் அப்படியே படுத்துட்ருக்கிறான். சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.